நான் வந்து ரெகுலராக நான் வந்து வண்டி ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன். எல்லா நாளும் நான் வேகமாக தான் போவேன். சில நாளாக நான் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன், ஆனால் எல்லா நாளும் வேகமாக தான் போவேன். ஒரு நாளும் ஆக்சிடென்ட் ஆகலை. இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்குற மாதிரி இருக்கு. எல்லா ஊர்லேயும் கூட்டம் நடத்துகிறேன், எந்த ஊர்லேயும் நடக்கலை, இந்த ஊரில் மட்டும் ஏன் நடக்குங்கிற கேள்வி. நான் எல்லா நாளும் வண்டி ஓட்டுறேன், வேகமாக தான் ஓட்டுறேன். ஆனால் இந்த நாள் மட்டும் இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி என் கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்குற மாதிரி இருக்கு. 500 மீட்டருக்கு முன்னாடியே அந்த வண்டி கூட்டம் ஆரம்பிக்கிற இடத்துலயே நிறுத்தி பேசலாம், ஓரளவுக்கு உள்ளே போனால் போதுமானதுன்னு சொல்லியும் அவங்க கேட்கல. உள்ளே போயே தீரணுங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கும்போது காவல்துறை சொல்லியும் அவங்க கேட்கல. கேட்டிருந்தா இது போன்ற சம்பவங்கள் வந்திருக்காது. நான் வந்து ரெகுலராக நான் வந்து வண்டி ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன். எல்லா நாளும் நான் வேகமாக தான் போவேன். சில நாளாக நான் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன், ஆனால் எல்லா நாளும் வேகமாக தான் போவேன். ஒரு நாளும் ஆக்சிடென்ட் ஆகலை. இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்குற மாதிரி இருக்கு. எல்லா ஊர்லேயும் கூட்டம் நடத்துகிறேன், எந்த ஊர்லேயும் நடக்கலை, இந்த ஊரில் மட்டும் ஏன் நடக்குங்கிற கேள்வி. நான் எல்லா நாளும் வண்டி ஓட்டுறேன், வேகமாக தான் ஓட்டுறேன். ஆனால் இந்த நாள் மட்டும் இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி என் கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்குற மாதிரி இருக்கு. எல்லா ஊர்லேயும் எவ்வளோ பேர் மயக்கம் அடைஞ்சாங்க, எவ்வளோ பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. விக்கிரவாண்டியில் நடந்தப்போ இறந்தது, மதுரையில் மாநாடு நடந்தப்போ இறந்தது. ஒவ்வொரு ஊர் வரையும் நேற்று தெளிவாக அரசின் சார்பில் விளக்கம் சொன்னாங்க. அது எல்லாரும் உங்களுக்கும் தெரியும். அப்போ ஒவ்வொரு கூட்டம் நடக்கக்கூடிய நிகழ்வுலையும் அது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு பிறகாவது சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கணும். அது உருவாக்காமல் இருந்திருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களையாவது அது சரி செய்யும். அதை செய்யல. ஆனால் காவல்துறையினர் இவ்வளவு கூட்டம் அதிகமாகுது, அந்த இடத்துல அவ்வளோ சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தான் இருக்கு, கூட்டத்தை தடுத்திருக்கலாம், அது யாரும் பண்ணலைன்னு அவங்களும் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. எல்லாரோட கேள்வியும் அதான் இருக்கு. அதாவது காவல்துறையினர் சொன்னது இப்போ நான் நீங்கள் கேட்டீங்கல்ல, 500 மீட்டருக்கு முன்னாடியே அந்த வண்டி கூட்டம் ஆரம்பிக்கிற இடத்துலையே நிறுத்தி பேசலாம், ஓரளவுக்கு உள்ளே போனால் போதுமானதுன்னு சொல்லியும் அவங்க கேட்கல. நீங்கள் அந்த இடங்கள் வரைக்கும் போகணுங்கிறத, உள்ளே போயே தீரணுங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கும்போது காவல்துறை சொல்லியும் அவங்க கேட்கல. கேட்டிருந்தால் இது போன்ற சம்பவங்கள் வந்திருக்காது. காவல்துறையினுடைய எந்த பேச்சையும் அவங்க கேட்காம வச்சுட்டு தான். நான் இன்னும் கூட கொஞ்சம் நான் சொல்கிறேன், என்ன விசாரணை இருக்குது, இப்போ விசாரணை கமிஷன் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. முழுசாக நான் இது சம்மந்தமான கருத்துக்கள் சொன்னால் விசாரணை கமிஷனுடைய அந்த விசாரணை என்பது பாதிப்புக்குள்ளாகும். அதனால் இது சம்மந்தப்பட்டது விசாரணை கமிஷன் முடியட்டும். தெளிவாக அவங்களுடைய விசாரணையில் என்னங்கிறது முழுசாக தெரிய வரும்.